இன்று காலை நம்ம முதல்வர் மோடி அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காருன்னா நீங்களே பாருங்களேன். ஒன்றிய பாஜக அரசுக்கும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் முக்கியமா ஒன்று சொல்லிக்கிறேன். நடக்க இருக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல எங்க எம்பிக்கள் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தா தமிழ்நாட்டில் இருக்க நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் வந்து உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். இது தேர்தல் காலம்தான். இவங்க கவனம் அதுலதான் இருக்கும். நாம டெல்லியில சைலண்டா தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரைய பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. சொல்றேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேரியக்கத்தின் தலைவர். நீங்க இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க அதை மிரட்டல் நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். நாங்க சுயமரியாதைக்காரங்க. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், மாநில உரிமைகள் தான் முக்கியம். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள்ல அவர் மேல் ஆணையம் சொல்றேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டா இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிடுவோம். சரிங்களா? அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா, தொகுதி மறுவரை பண்றதுக்காக 16ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் பார்லிமெண்ட் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல இந்த மாதிரி தொகுதி மறுவரை பண்றது சிறப்பு சட்டம் கொண்டுட்டு வருது. இன்னொன்னு மிக முக்கியமானது என்னன்னாக்க, மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற சட்டமும் இந்த பார்லிமெண்ட்ல சிறப்பு சட்டம் இயற்றப்படும் அப்படின்ட்டு அந்த மசோதா கொண்டுகிட்டு வராங்க. இதுக்கு ஏன் முதல்வர் எச்சரிக்கை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போ தேர்தல் 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல நாம எல்லாம் பரபரப்பா இருப்போம். அதனால இவங்க தேர்தலை தான் பார்ப்பாங்க, பார்லிமெண்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, இதை பத்தி கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை 16ஆம் தேதியை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த 16ஆம் தேதி பார்லிமெண்ட் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வந்த உடனே எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சது. இந்த நேரத்துல தான் நீங்க இதை வைக்கணுமா என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சது. ஆனாலும் எதிர்கட்சிகளோட குரலுக்கு மதிக்காத அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம். எதிர்கட்சிகளோட குரலா அவங்க என்னைக்குமே செவிசாய்த்தது இல்லை. அதே போல அவங்க சொன்ன தேதியில வச்சிருக்காங்க. அதை விட மிக முக்கியமானது என்னன்னா, நம்ம முதல்வர் சொன்னது, நீங்க சொன்ன அந்த தேதியிலே எங்க எம்பிக்கள் கலந்துக்குவாங்க. ஆனால் நீங்க வட மாநிலங்களுக்கு உரிமைகளை அதிகம் கொடுத்தும் தமிழகத்துக்கு உரிமைகளை குறைத்தும் ஏதாவது திருத்தம் செய்தால் திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா இருக்காது. 60, 70களில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை முன்னின்று நடத்தியதோ அதே போல இப்போதும் எனது தலைமையில போராட்டம் நடத்துவோம். எல்லா குடும்பங்களையும் வீதிக்கு கொண்டுகிட்டு போராடுவோம். தமிழக உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க தேர்தல்ல இருக்கிறோம், அதனால விட்டு கொடுத்துருவோம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி அந்த தொகுதி மறுவரை இதோட நோக்கம் என்னன்னா, தொகுதிகளை அதிகப்படுத்தணும். மக்கள் தொகை கணக்கெடுப்படி நடத்தினாக்க, இப்போ இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருக்கும்போது தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டுகிட்டு வந்தாங்க. அப்போ கொண்டுட்டு வரும்போது மக்கள் தொகை குறைக்கிறதுக்கு அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அதுல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிஷா இப்படி மாநிலங்கள்லாம், பஞ்சாப், இந்த மாநிலங்கள்லாம் குடும்ப கட்டுப்பாட்டை, அதாவது ஒன்றிய அரசாங்கம் கொண்டுட்டு வந்த அந்த விதிமுறைகளை சரியாக கடைபிடித்து குடும்ப கட்டுப்பாட்டை, அப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வரும். 2வது குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிறவங்களுக்கு இலவசமா அரிசி கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு கட்டாயம் பண்ணிக்கணும், அந்த அவேர்னஸை ஏற்படுத்தி இப்ப நம்ம தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு
கண்ட்ரோலா இருக்கு. குழந்தைகள் பிறப்பு வீதம் நார்மலா இருக்கு. ஆனா உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரி போன்ற மாநிலங்கள்ல சரியா இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை கடைபிடிக்காததுனால அங்க மக்கள் தொகை பெருக்கம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. இங்க 3 மடங்கு குறைஞ்சிருச்சு. அப்போ மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரை பண்ணாக்க வட மாநிலங்களுக்கு அந்த எம்பி சீட் இப்ப வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல 80 சீட் இருக்கு. அப்போ மக்கள் தொகை அடிப்படையில பண்ணாக்க 80ங்கிறது 160, 200க்கு மேல வரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சீட் அதிகமாகும். இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இப்ப 40 சீட் இருக்கு, 36ஆக குறையும். அப்போ நம்மளுடைய பிரதிநிதித்துவம் பார்லிமெண்ட்டுக்கு போறது குறையும், நம்மளுடைய உரிமைகளை பேசுறதுக்கு அங்க மறுக்கப்படும். அப்போ வட மாநிலங்களை வச்சு மெஜாரிட்டியை அதிகமா காட்டி தென் மாநிலங்களோட உரிமைகள் பறிக்கப்படும். அதனால நீங்க மக்கள் தொகை அடிப்படையில இந்த தொகுதி மறுவரை பண்ணக்கூடாது என்று சொல்லி ஃபர்ஸ்ட்லயே வந்து நம்ம இந்த தென் இந்திய மாநிலங்களை ஒருங்கிணைச்சு அந்த கட்சிகளை ஒருங்கிணைச்சு கூட்டம் நடத்தினாரு நம்ம முதல்வர். இப்ப அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்துட்டு அந்த தேர்தல் நேரம் பார்த்து கொண்டுட்டு வராங்க, திருத்தம் கொண்டுட்டு வராங்க. சரி, இதோட ஏன் இந்த மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறது இந்த தொகுதி மறுவரைக்கு தான். ஆனால் நாம தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்க என்னன்னு உள்ளர்த்தம் கற்பிப்பாங்கன்னா, அவங்க உள்ளர்த்தத்தை காலையில நம்ம முதல்வர் வந்து வீடியோ எச்சரிச்சு வீடியோ போட்டாரு. சாயந்தரம் இந்த பச்சை பொய் பழனிசாமி, அதான் முரட்டு அடிமைன்னு சொல்றோம்ல, அவர் வந்து சாயந்தரம் அவரு என்ன உள் அர்த்தத்துல மோடி கொண்டுட்டு வந்தாரோ அத கரெக்டா இவர் இங்க வந்து பிரதிபலிக்கிறாரு. என்னன்னாக்க திமுக மகளிருக்கு கொண்டுட்டு வர இடஒதுக்கீட எதிர்க்குது, சொம்ப தூக்கிட்டு வந்துட்டாரா, இதுக்குதான் இததான் முதல்வர் வந்து ஃபர்ஸ்ட்லயே எதிர்த்தாரு. இந்த முரட்டு அடிமை ஒரு வார்த்தை தொகுதி மறுவரை குறைப்பு குறித்தோ அது நியாயமா நடக்க வேண்டும் என்பது குறித்தோ இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசாம அந்த மோடி என்ன சொல்றாரா, அவருக்கு நான் தான் முதன்மையான அடிமை, முரட்டு அடிமை, நான் தான் பச்சை போய் பேசக்கூடியவன் என்று சொல்லி அக்மார்க் முத்திரை பதிச்ச முரட்டு அடிமையாக இன்னைக்கு அந்த மோடி என்ன எதிர்பார்க்கிறாரோ மற்ற மாநிலங்கள்ல மற்ற கட்சிகள் சொல்வதை விட நான் தான் முதன்மையான ஆளுன்னு முந்திக்கிட்டு வந்து சொல்றாரு. இதத்தான் இத்தனை நாளா நம்ம முதல்வரும் துணை முதல்வரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு முரட்டு அடிமைன்னு, பச்சை போய் பழனிசாமின்னு, அதையெல்லாம் ஆமான்னு பல உதாரணங்களை சொல்லலாம். அதுல இப்ப லேட்டஸ்டா இந்த உதாரணத்தை நம்ம சொல்லிக்கலாம். ஆனாலும் இந்த பச்சைப்பை பழனிசாமி மாநில உரிமைகளுக்காக எப்போதும் குரல் கொடுக்க மாட்டாரு, எப்பயுமே முரட்டு அடிமையாத்தான் இருப்பாரு என்று இந்த இதுல இருந்து புரிஞ்சுக்கிச்சு. இதனாலதான் நம்ம முதல்வர் சொல்றாரு, இந்த தேர்தல் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். இந்த பிஜேபி கூட்டணி வச்சுக்கிட்டு வர பச்சைப்பை பழனிசாமி மோடிக்கு அடிமையாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமே அவங்கள நம்ம வந்து வச்சுக்க கூடாது, மாநில கட்சிகளோட வச்சுக்க கூடாது, அவங்க பிஜேபியோட மிர்ஜில் ஆயிட்டாங்க என்று சொல்லி இததான் நம்ம முதல்வர் சொல்றாரு. முதல்வர் பாணியில சொல்லணும்னாக்க இந்த தேர்தலை வந்து 16ஆம் தேதி பார்லிமெண்ட்ல இந்த மசோதா கொண்டுட்டு வராங்க. என்ன இது நம்ம மாநில உரிமைக்கு பாதிக்கிற மாதிரி சட்ட திருத்தம் கொண்டுட்டு வந்தால் நம்ம முதல்வர் என்ன 60-70ல நடந்த மாதிரி திமுகவை இப்ப பாப்பீங்க என்று சொன்னது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் வீதிக்கு வந்து போராட வேண்டும், உயிரை கொடுத்தாவது நம்மளுடைய மாநில உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களோட கருத்தையும் இந்த மோடி வித்தைய எப்படி நாம வந்து முறியடிக்கணும் அப்படின்னு உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க நண்பர்களே. நன்றி.